டிவிகே ஜெனரல் பாடி மீட்டிங் நேற்று வந்து டிவிகேவோட பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இது வந்து எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டு இருந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் எங்கேயுமே பப்ளிக்கா வரல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி அதில் பேச போகிறார். என்ன பேச போகிறார் அப்படின்றது வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். பட் நேற்று வந்து நிறைய பேருக்கு ஒரு ஏமாற்றம். ஏன்னா அவர் வந்து இதை பேச போறாரு, அதை பேச போறாரு, கோவையை பத்தி பேச போறாரு, கரூரை பத்தி பேச போறாரு, ரொம்ப எமோஷனலா பேச போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து அவங்க என்ன பேசினாங்களோ அதை இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து என்னன்னே எனக்கு வந்து புரியல. ஏன்னா ஒரு பெரும் தலைவர், அவரை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம சுப்ரீம் கோர்ட்ல வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டை எல்லாம் கொட்டு வச்சுட்டாங்க, இதை வந்து இது பண்ணிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜஸே வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு சும்மா அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு போறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை எல்லாருமே, எல்லா நேஷனல் மீடியாஸும் இன்டர்நேஷனல் மீடியாஸும் முற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. சைனால இருந்து இரங்கல் வருது, கனடால இருந்து இரங்கல் வருது, அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து 40 நாள் கழிச்சு ஒரு மீட்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேச போறீங்க அப்படின்னும் போது அவங்கள பத்தி கொஞ்சமாவது பேசியிருக்க வேணாமா? நீங்க 41 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட எமோஷனலே இல்லாம ரொம்ப லத்தாஜிக்கா இருந்த மாதிரி தான் இருந்தது விஜய் அவர்கள் பேசினது. நான் வந்து ஸ்ட்ரைட்டா டிஎம்கே கவர்மெண்ட் அட்டாக் பண்ண போறேன், மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் நேற்று பேசினது. எனக்கு என்னன்னா, கொள்கை தலைவர்களுக்கு 5 பேருக்கு வந்து மலர் தூவி இந்த நிகழ்வை வந்து ஆரம்பிச்சாங்க. உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்காக வந்த அந்த 41 பேர் இறந்துருக்காங்கல்ல, அவங்களோட போட்டோவை வச்சு ஒரு மலர் அஞ்சலி செலுத்துறதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க 41 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, 41 பேர் இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துற விதமா நீங்க வந்து எல்லாரையுமே மகாபலிபுரம் கூப்பிட்டு நீங்க வந்து நேர்ல பார்த்து ஒரு ரூமா போய் தனித்தனியா அவங்க காலில் விழுந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு பொது நிகழ்வு, எல்லாருமே பாக்குறாங்க. அந்த டைம்ல வந்து அவங்களுக்காக ஒரு அஞ்சலி செலுத்தி இருந்தா எல்லாருக்கும் ஒரு நிம்மதியாவது இருந்திருக்கும். சரி, கட்சியில இருந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. டிவிகே கட்சியில வந்து நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு அவங்க மேல. இவங்க வந்து அந்த கரூரில் இறந்த 41 பேர் இறந்திருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இழப்பீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டாம்பீட்ல மாட்டி நிறைய பேர் வந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் டிவிகே வந்து எந்த ரெக்கக்னேஷனும் கொடுக்கல, எந்த ஒரு இதுவும் பேசல. அதை பத்தி அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்கலனாலும் நீங்க வந்து அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணியாவது பேசிக்கலாம்ல. இந்த மாதிரி மாட்டி சிகிச்சையில் இருக்கவங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் எங்கேயுமே பேசல. எனக்கு வந்து விஜய் அவர்கள் பேசினது அது அடுத்து. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆதவர்ஜனா பேசினார்ல, அவர் வந்து தமிழ்நாடு கலவரம் ஆக வேண்டும், தமிழ்நாடு நீ அமைதியாலாம் இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டுல எங்க கட்சி தான் பெருசு அப்படின்னு காமிக்கிறதுக்கு நாங்க எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டு ஒரு போராட்டம் பண்றோம், இல்ல நாங்க கலவரம் பண்ண போறோம், இந்த நேபாளல நடந்த மாதிரி பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி இங்க ஒரு கலவரம் வெடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துலதான் அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து சும்மா எங்களை தொட்டா இத்தனை பேர் வருவாங்க, எங்களை தொட்டா கூட்டத்தை கூட்டி கணக்கு காமிக்கிற விஷயமே தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அஜித் சார் வந்து அதான் சொல்லியிருக்காரு, கூட்டத்தை வந்து நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஆனா இவர் வந்து நாங்க கரூருக்கு போய்கிட்டு இருக்கும் போது குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 பேர் அப்படியே எங்க வண்டி பின்னாடி ஓடி வந்தாங்க. இது என்னையா இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இருக்கா? அந்த காலேஜ்ல மொத்த ஸ்ட்ரென்த்தே 4000 பேர் தானா, நீங்க வந்து 5000 பேர் எங்களுக்கு பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க, தலைவர் யாருன்னு கேட்கும்போது இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாம் நீங்க கட்சி நடத்துறீங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, ஆனா காலேஜ் பேஸ் பண்ணி நீங்க கட்சி நடத்தல, உங்க ரசிகர்களை பேஸ் பண்ணி தான் நீங்க கட்சி நடத்துறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டா வருவாங்க, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்க தான் வந்து முன்னுதாரணமா இருக்கோம் அப்படின்னு எப்படி நீங்க பேசலாம்? நீங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதை வந்து மறந்துடாதீங்க. நீங்க எங்க தலைவனை தொட்டா எல்லாரும் வருவாங்க, யார் வருவா? உங்க தலைவனை தொட்டா உங்க ரசிகர்கள் வருவாங்க, ஓகே. வேற பொதுமக்கள் என்ன, நீ இறங்கி எங்க தலைவனை தொட்ட உடனே நான் வந்து போராட்டம் பண்றேன், நான் வந்து உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறாங்களா? யாருமே அந்த மாதிரி பேசுறது கிடையாது. நீங்க நேற்று பேசினது வந்து ரொம்ப ரொம்ப கொச்சையான விஷயங்கள் எல்லாமே. எங்க தலைவனை தொட்டா அவரு வருவாங்க, எங்க தலைவனை தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா, எங்க தலைவனை தொட்டா பத்திக்கும்,
எங்க தலைவனை தொட்டா அது இதுன்னு சொல்லி விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் மேடை பேச்சுக்கு ஓகே, பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை என்னைக்குமே உள்ள இருக்காதீங்க. நீங்க வந்து உங்க தொண்டர்கள் பத்தி பேசுறீங்களா, நீங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மனசுல நீங்க வந்து எங்க தலைவனை தொட்டா நாங்க கொதித்து எழுந்து விடுவோம் அப்படின்லாம் என்னைக்குமே பேசக்கூடாது. அவங்க வந்து படிக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கு அடுத்துதான் மத்த எல்லாமே. ஏன் சொன்ன மாதிரி படிக்கிறவனா தான் இருக்கு, டிவி கேல இருக்க போறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்களோட தாட் ப்ராசஸும் இப்படிதான் இருக்கு. தலைவனை தொட்டா ஒட்டுமொத்த காலேஜும் யாருமே காலேஜ் போகாம போராட்டம், ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணணும், சாப்பிடாம உண்ணாவிரதம் இருக்கணும், கலவரம் வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து என்ன நோக்கத்துல இதை பேசுறாரு அப்படின்றதே நமக்கு தெரியல. இது நேத்து பேசினது என்னன்னா, விஜய் அவர் வந்து ஆவேசப்பட்டு கொந்தளிச்சு பேசுவார் அப்படின்னு பார்த்தா அதை ஒரிஜினா கொந்தளிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் வந்து சாந்தமா இப்படி இருந்தாரு, இப்படிதான் இருந்தாரு மொத்தமாவே. அவர் வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு என்னையா அது, அவரே சொல்றாரு அக்டோபர் 15 ரிலீஸ் ஆன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல கொட்டு வைத்தார்கள் அப்படின்னு. ஏன் அதுதான் தெரியுமே எல்லாருக்கும். அது வந்து 20 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ். இன்னுமா அதை நீங்க எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மற்றபடி பேசுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இந்த எஸ்ஐஆர் கமிட்டி வந்து ஒரு வாக்காளர்களுக்குமே அவ்வளவு பெரிய த்ரெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நீங்க கோவையில வந்து ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கானுங்க, அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. நீங்க வந்து டிஎம்கே எதிர்ப்பு அரசியல் அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன், மக்களுக்கு என்ன நடந்தா எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இவங்க. நேற்று பேசினதுல எனக்கு காமெடியான விஷயம் என்னன்னா, இது நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுக்கு தீர்வு என்னங்க அப்படின்னா, 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பிரச்சனையும் ஒளிந்துவிடும், எல்லா பிரச்சனையும் சரி செய்து விடுவோம். சரி, என்ன எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பிரச்சனையும் சரி இல்லைங்க, இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா 2026 ஆட்சி என்ன சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர் வந்து ஒரு மாபெரும் சக்தி, அவர் வந்து இது வரைக்கும் பண்ணாத நல்லதே கிடையாது, அவர் வந்து தர்ணால இறங்கி போராடி தள்ளி இருக்காரு, 100 தடவை ஜெயிலுக்கு போய்கிட்டு வந்திருக்காரு, நீங்க 1000 தடவை மறியல் பண்ணிருக்க, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை கூட ரோட்ல இறங்கினது கிடையாது. ஒரே ஒரு தடவை வந்து சென்னையில இது பண்ணாங்க, அவ்வளவுதான். மத்த எங்கேயுமே எதுவுமே பண்ணது கிடையாது. கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. நேத்து அவர் கார் பின்னாடி ஓடுறாங்க. இது வந்து ஒரு 15-20 பேர் வந்து அவர் கார் பின்னாடி போடுறாங்க. ஒருத்தர் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாரு. எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கன்னா திருந்தவே மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. இத்தனை பேர் இறந்த அப்புறமும் எப்படியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. எனக்கு டிவிகேவோட கொள்கை அவங்களுக்கு கொள்கை சரி, டிவிகே வந்து ஏன் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நான் யோசிக்கும் போது, அவங்க பிரச்சனையை பத்தி பேசினாதானே சொல்யூஷன் சொல்லுவாங்க, அவங்க பிரச்சனையை பத்தியே பேசுறது இல்லை, அப்புறம் எப்படி சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்க வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா ஒரு ட்வீட் அப்படி தட்டி விட்டோம்னா போதும், அவ்வளவுதான், அந்த பிரச்சனையை பத்தி நாங்களும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் பேசிக்குவாங்க. இந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சார் எங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு தெரியுமா, விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா, எங்களுக்கு வந்து ஐடி விங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவங்க இப்பெல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வந்து தேடி தேடி பழந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனுங்க வந்து எல்லா இடத்துலயுமே டிவிக்கேன்ற பேரை வச்சுக்கிட்டு போய் பெண்களை ஆபாசமா திட்டுறது, இந்த வைஷ்ணவி அக்கௌண்ட்ல போய் கழுவி ஊத்துறது, இல்லைன்னா வேற யாராவது பெண்கள் வந்து இதை பத்தி பேசிட்டாங்கன்னா டிவி அப்படின்னா போதும் வந்துருவாங்க. எங்க தலைவர் எப்படி தெரியுமா, எங்க தலைவர் ஃபயர் தெரியுமா, பார்த்தாவே எங்க தலைவர் எரிச்சிருவாரு, எல்லாரையுமே உயிரோட வச்சு கொளுத்த போறாரு, அந்த பார்வையிலே எல்லாரையும் கொளுத்திடுவாங்க. டேய் அவன் வந்து டிவிக்கு பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்கடா அப்படின்னா, ஐயோ அப்படியா, நீ யாரு தெரியுமா, நீ அப்படின்னு டேய் என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் அக்கௌண்ட்ல வந்து போய் கெட்ட வார்த்தையா திட்டி வைக்கிறீங்களடா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல பாருங்கடா, பொலிட்டிக்கலா அது ஓகேவா இல்லையான்னு பாருங்கடா. எங்களுக்கு எங்க தலைவர் தான் முக்கியம், எங்க அண்ணாவுக்காக நாங்க உயிரை கொடுப்போம். ஒருத்த வந்து இது எப்படி கன்வே பண்றதுன்னு தெரியல என்னால. ஏன்னா விஜயை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்றதால ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு, ஒய்ஃப் இருக்காங்க. இது இந்த அளவுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. எல்லாரும் சொல்ற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஏன் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, காலேஜ் படிக்கும் போது ஜாலியா இருக்கணும், படம் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து ஊர் சுற்றணும், இந்த மென்டாலிட்டியில இருப்பாங்க. காலேஜ் முடிச்ச அப்புறம் வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தைக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும், எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு தானே பண்ண முடியும்.
அதனால அது வரைக்கும் டிவிகேக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னொன்று என்னன்னா, இந்த நிர்மல்குமார் அவர் பேசும்போது, இந்த வருஷம் தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு, ஆக வந்து இந்த வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா தமிழக மக்கள்லாம் அவ்வளவுதான், நீங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. அட பாவிலா, இல்லையா சாபம்ன்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இவங்க வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும், அதுக்கு வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்றதுதான் இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். நேத்து நடந்த பொதுக்குழு வந்து எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட். நான் வந்து எந்த கட்சியிலையும் கிடையாது, நான் வந்து யாருக்கு சப்போர்ட்டும் கிடையாது. ஓவராலா பார்க்கும்போது விஜய் சார் வந்து ரொம்ப பயங்கரமா பேச போறாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த எனக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அதுக்கு ரிலேட்டடா ட்வீட்டும் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து ஏன் இப்படி பேசினாரு, ஏன் இந்த மாதிரி பேசிட்டாரு, நிறைய விஷயங்களை பேசிக்கலாமே, ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்தே இந்த கம்ப்ளைண்ட் தான், நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கலாமே, அதை பத்தி எல்லாம் பேசாம சிஎம் சார் அப்படின்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. எப்ப அந்த சிஎம் சாரை விட போறாங்க அப்படின்னு தெரியல. டிவிகேன்ற கட்சி வந்து ஒரு மாணவன் டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கட்சியே கிடையாது. மாதவர்ஜனா பேசும்போதெல்லாம் எனக்கு உச்சக்கட்ட கோவம். ஏன்னா எதிர்கால தலைமுறையை இந்த மாதிரி வழி நடத்துறதுக்கு இவங்க வந்து பிளான் பண்றாங்களே அப்படின்னு. அதுவும் அந்த ரவுடி மேட்டர்லாம், நீங்க என்னடா ரவுடி, 6 மாசத்துக்கு அப்புறம் நான் ஆவண்டா அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு அதிகாரத்துல உட்கார போறோம் அப்படின்லாம் பேசினாங்க. இவங்க வந்து இந்த பழி வாங்கும் நோக்கத்தில், இல்லைன்னா இவங்க வந்து நான் தாண்டா இங்க அப்படின்னு காமிக்கணும் அப்படின்ற தாட்ல தான் எல்லாருமே இருக்காங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் வந்து விஜய் சாரை வந்து ஒரு ஆக்டரா பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பொலிட்டிக்கல் லீடரா பாக்குறாங்க. எது பெட்டர் வெர்ஷன் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும். டிவிகே 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஜெயிச்சுட்டாங்கன்னா இது, ஜெயிக்கலன்னா அப்படின்னா தெரியல அவங்களோட நகர்வுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்பயும் எங்களை நசுக்கிட்டாங்க பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயங்கள்லாம் டிவிகேல கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். முக்கியமா ஆதவர்ஜுனா அவர்களே இந்த மாணவர்களை உள்ள இழுக்கிறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. இதுக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்றதுக்கு வருவாங்க, அவங்க தான் வருவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி. அவங்கள வந்து கொஞ்சம் நல்வழிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கலவரத்துல இறக்கி விட்டு நீங்க ஜாலியா உட்காந்துருப்பீங்க, பட் கஷ்டப்பட போறது அவங்க தான். அதனால கொஞ்சம் பேசும்போது பார்த்து பேசணும் அப்படின்றதா என்னோட. எனக்கேனா நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில கிடையாது, நான் பொதுச் செயலாளர்லாம் கிடையாது, நான் ஒரு சின்ன மெம்பர் கூட கிடையாது. எனக்கே அது வந்து தப்பா தெரியும் போது உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தும் இந்த மாதிரி பேசுறத வந்து நீங்க சரி பண்ணிக்கணும்ன்றதா நான் நினைக்கிறேன். மாணவர்கள் சக்தி வந்து ரொம்ப பெரிய சக்தி. அது வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே தெரிஞ்சிருக்கும். நடுவுல ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் பேசிட்டாங்க. டிவிகேல இருந்தா யார் ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணாங்க, என்னையா அது அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவங்க அப்படிதான், இவங்க மாணவர்கள் சக்தி எங்களோடது அப்படின்னு சொல்லி பேசிட்டு மாணவர்கள் என்ன பண்ணாலும் அதுக்கான கிரெடிட் இவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அது எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் டிவிகே கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். இவங்களோட அரசியல் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. அதை எப்போ இவங்க சரி பண்ண போறாங்களோ தெரியல. அடுத்தடுத்து என்ன பிளான்னு தெரியல. 40 நாள் கழிச்சுதான் வெளியே வந்திருக்காங்க. இது ஒரு மீட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வெளியே வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ தெரியல. நன்றி.